ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய லெமன் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது குயிக்காகவும் டேஸ்டாகவும் செய்ய முடியுங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அன்பான நண்பர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த லெமன் சாதம் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாவையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு இஞ்சியை நைஸாக துருவி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் மெலிசா கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க. நல்லா இதை வதக்கி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஒரு கப்பு வேர்க்கடலையை தோல் நீக்கி சுத்தம் பண்ணி போட்டிருக்கேங்க. நல்லா இதை வதக்கி விடணுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வேர்க்கடலை கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா சாப்பிடும் போது பல்லில் கடிப்படுங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மஞ்சத்தூளை வதக்கும் போதே போட்டோம்னா மஞ்சத்தூள் நெடி இல்லாமல் இருக்குங்க. 4 எலுமிச்சை பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், விதை இல்லாம. அதையும் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். லேசா நுரப்பங்க இருக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாதத்தை வடிச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க. உதிரியா அதையும் போட்டு ருசிக்கு தகுந்த போல உப்பையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா இதை கலந்து விட்டுக்கணுங்க. தலையை தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் செஞ்ச இந்த லெமன் சாதம் 5 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்குங்க. இப்போ சூப்பரான டேஸ்ட்ல குயிக்கா லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.